நாம இப்போ வேதாகமத்துல 30% அதிகமா இடம்பெற்றிருக்கக்கூடிய வேதாகம கவிதைகளை பற்றி ஆராய்ந்து வருகிறோம். ஆமா, கவிதைகள் எழுதப்படுவது கருத்து பரிமாற்றத்திற்கு மட்டுமல்ல, அது நம் கற்பனை வளத்தையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையையும் உணர வைக்கும் ஒரு உருவக வெளிப்பாடு என்று சொல்லலாம். சரி, நாம இப்போ வேதாகம கவிதைகளில் எப்படி இந்த கற்பனை வளத்தையும் உருவக வெளிப்பாட்டையும் காட்டியிருக்காங்கன்னு பாப்போம். நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை தொட்டு அறிந்து கொள்ளலாம் அல்லது உடல் ரீதியா உணர்ந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு குளிர் காற்றை உணர்வது போல. ஆஹா, குளிர்ந்த காற்றை உணர்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல ஒருவருக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை உடல் ரீதியா நீங்க உணர்ந்து கொள்ள முடியாது. ஆமா, அதை மனப்பூர்வமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அவ என்கிட்ட முகம் கொடுத்து பேசல அல்லது ஒரு வித்தியாசமா நடந்துகிட்டா அப்படின்னு சொல்றப்போ, இரண்டு வித்தியாசமான உணர்வுகளை நம்மை அறியாமலே எப்படி நம்ம மனசு ஒன்றா இணைச்சிருக்குன்னு கவனிக்கணும். இதையே நாம வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவ நல்லவதான், ஆனா என்ன புரிஞ்சுக்க தான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாங்க. சரியா சொன்னீங்க. ஒருவரை பற்றி நாம் கேள்விப்பட்ட குணாதிசயங்களை அடிப்படையாய் வைத்துக்கொண்டு அவர் எப்படி நம்முடன் நடந்து கொள்கிறார் என்பதை யோகிக்கிறோம். அவரை பற்றி உருவகப்படுத்தி பின் யோசிக்கிறோம். ஆமா, உருவக சிந்தை நம்முடைய எண்ணத்தையும் மொழியையும் ஆளுகை செய்வதால் நம்முடைய மூளை இந்த உலகத்தை பற்றி அறிந்து கொள்ள ஒரு கட்டமைப்பை கொடுக்கிறது. உருவக சிந்தையே நம்மை ஆளுகிறது என்று ஒரு பக்கம் நினைச்சாலும் நமது யோசனைகளும் உருவக சிந்தையை கட்டுப்படுத்துது. அப்படி இல்லைன்னா நமது உருவக சிந்தைக்கும் யோசனைக்கும் நடுவுல ஒரு போட்டி நடக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆமா, ஒரு விவாதத்துல நான் என்னுடைய வாதத்தை ஆதாரத்தோடு வச்சாதானே ஜெயிக்க முடியும். இப்ப பாருங்க, நம்முடைய மொழியில பரவி கிடக்கிற உருவகங்கள் வார்த்தை ஜாலத்திற்காக மட்டுமல்ல, அது நமது சிந்தையையும் நடத்தையையும் ஒருமுகப்படுத்த உதவுவதால் வேதாகம கவிதைகளில் பெரும்பாலும் உருவகங்களை உபயோகப்படுத்தி வர்ணிப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. வேதத்துல உபயோகப்படுத்துகிற சில உருவகங்கள் எளிதில் புரிந்து கொள்ளத்தக்கதா இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒளி நல்லது இருள் கெட்டது என்பது போல. ஆனா பாருங்க, வேதாகம கவிதைகளில் உபயோகப்படுத்துகிற உருவகங்கள் அதை எழுதிய வேதாகம கவிஞர்கள் வாழ்ந்த காலத்தை சார்ந்ததா இருப்பதால் சில உருவகங்கள் நமக்கு புதிராக இருக்கலாம். என்ன மாதிரி? சரி, ஆழமான புயல் வீசும் கடலை போல ஒழுங்கற்ற தண்ணீரை நினைச்சுக்கோங்க. சரி, மேல சொல்லுங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருந்த நேரத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. அப்புறமா அந்த ஆபத்தையும் புயல் வீசும் கடல் தண்ணீரையும் இணைத்து பார்த்தா உங்களுக்கு என்ன புரியும் என்றால், ஆபத்து என்பது புயல் வெள்ளத்துக்கு ஒப்பானது என்பதுதான். சரி, வேதாகம எழுத்தாளர்களும் ஆபத்தான மனிதர்களை புயல் வெள்ளத்திற்கு ஒப்பிடுவதன் மூலம் அதன் தீவிரத்தை விளக்குறாங்க. சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, நான் ஆழமான தண்ணீரில் அமர்ந்திருக்கிறேன், என் பகைவர்கள் என் தலைமுடியை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஓ, பகைவர்கள் ஆபத்தான அலைகள் போன்றவர்களா? ஆமா, பகைக்கும் தேசங்களும் அப்படிதான். ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போல, கடல் கொந்தளிப்பதை போல கொந்தளிக்கிற தேசங்களுக்கு ஐயோ. அல்லது சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போல, ஓ தேவனே, நீரே சமுத்திரத்தை ஆளுகிறீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய எதிரிகளை சிதறடிக்கிறீர். ஆகவே இது நம்முடைய உலகத்தில் உள்ள ஆபத்து மற்றும் குழப்பத்திற்கான அடிப்படை உருவகமாகும். ஆனா ஆபத்தான தண்ணீர்கள் மீது தேவனுக்கு அதிகாரம் உண்டு. சரி, இந்த அடிப்படை காட்சி ரொம்பவும் முக்கியமானது. இது வேதாகமத்தின் முதல் பக்கத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழமான சமுத்திரத்தின் மேல் இருந்த இருளையும் உலகை படைப்பதற்காக தேவன் ஒழுங்குபடுத்துகிறார். சரியாக சொன்னீங்க. அங்கு ஆரம்பிக்கிற இந்த காட்சி வேதாகமம் முழுவதும் பரவலாக நிரம்பி அதனுடைய எதிர்மறையை கூட விளக்கி இருக்கு. அதாவது, வெள்ளங்களை ஆபத்தோடு இணைத்திருந்தா வறண்ட பூமியை எதோடு இணைத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வறண்ட பூமி என்பது பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிப்பதாக இருக்கும். நிச்சயமா மனிதனுடைய மிகவும் அடிப்படையான சில ஆசைகள். ஆதியாகமத்தினுடைய ஆரம்ப பக்கத்தில் வறண்ட பூமி தோன்றும் போது தேவன் அதைத்தான் தருகிறார். அதோடு இங்கதான் தேவன் ஏதேன் தோட்டத்தையும் வைக்கிறார். அது ஒரு சராசரியான தோட்டம் கிடையாது. இது ஆபத்தான தண்ணீருக்கு மேல இருக்கிற பண்டைய ஆலயத்தின் வடிவத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. பின்பு இந்த தோட்டம் போன்ற ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்கிறது. அது எல்லாவற்றிற்கும் தண்ணீர் பாய்ச்சுகிறது. அதனால மனிதனுக்கு ஏற்றது என்னன்னா, ஏதேன் தோட்டம் போன்ற ஆலய அனுபவத்தில் தேவனோடு இருப்பதுதான். ஆமா, இந்த காட்சியானது சங்கீதம் 65ஆம் அதிகாரத்துல
தாவீது ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டாடுவதன் மூலம் வேத கவிதைகளுக்குள் ஊடுருவது. உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி அடைந்தவர்கள் பாக்கியவான்கள். தேவ நதி பூமியை செழிப்பாக்குகிறது. சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களுடைய அமளியையும் அமர்த்துகிறீர். இப்ப பாருங்க, ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அருகில் இருப்பதோடு தொடர்புடையதாக இருப்பதால இந்த உயர்ந்த கன்மலை தேவனுக்கான உருவகமா இருக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் இருப்பதை போல, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் மீட்பருமானவர். இதே கருத்தை தான் இயேசுவும் எனக்கு செவி கொடுக்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான் என்று சொல்வதன் மூலமாக பிரதிபலிக்கிறார். ரொம்ப சரியா சொன்னீங்க. வேதாகம கவிதைகளில் உள்ள வளமான உருவகங்கள் எப்படி சம்பவங்களோடு ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம பார்த்தோம். வேதாகமத்தில் உருவகங்களை இப்படித்தான் உபயோகிச்சிருக்காங்க. கவிதை வடிவங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு சம்பவங்கள் தேவை. மேலும் அந்த சம்பவங்களில் வர்ணனைகள் அல்லது காட்சிகள் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்றன. அருமையா சொன்னீங்க. இப்போ வேதாகமத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாடல் அல்லது கவிதைகளின் தொகுப்பு சங்கீத புத்தகம் தானே? ஆமா, அடுத்ததா சங்கீத புத்தகத்தை எப்படி படிக்கிறது என்பது பற்றி பார்க்க போறோம்.